அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாமா. நான் மதுரையில் பிறந்தவள். எனது கல்விகளை எல்லாம் இங்கேயே தான் கற்றேன். மதுரையில் உள்ள தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் எனது இளங்கலை முதுகலை பட்டத்தை பெற்றேன். அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் எனது முனைவர் பட்ட ஆய்வை பெற்றேன். அதனைத் தொடர்ந்து நிறைய நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறேன். தற்போது சென்னையில் உள்ள குவால்காம் என்னும் அமெரிக்க நிறுவனத்திற்கு பணியாற்றி வருகிறேன். இதனை எல்லாம் பார்க்கும்போது நான் அடிப்படையில் ஒரு பொறியியலாளர் தான். ஆனாலும் வரலாறு மேலும் தமிழ் மொழியின் மேலும் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கிடைத்த இடைவெளியை சரியாக பயன்படுத்தி கொண்டேன். அந்த காலத்தில் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன், உரைகளை கேட்க ஆரம்பித்தேன், நிறைய இடங்களுக்கும் பயணிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆர்வத்தை வளர்த்து கொள்ளும் விதமாக தமிழ் மரபு அறக்கட்டளையில் தன்னார்வலராகவும் பணியாற்றி வருகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளையின் கழிகை முதன்மை நிலை கல்விக் கழகத்தில் நான் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த வாசிப்பு அனுபவங்களில் ஒன்று ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை என்னும் நூல். இதனை திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் எழுதியுள்ளார். இந்த நூலை படித்ததிலிருந்து சிந்துவெளி நகரங்கள் எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் எனக்கு மிகவும் ஏற்பட்டது. அந்த ஆர்வத்தை மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் லோத்தல் தோலவீரா என்னும் 2 இடங்களுக்கு சென்று வந்தேன். அந்த சென்று வந்த பயண அனுபவத்தை இந்த உரையாக இங்கு வழங்கியுள்ளேன். இந்த உரையை கேட்கும் போது உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும், ஆர்வத்தை தூண்டும் என்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் திராவிட நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமையை திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் ஆய்வு முடிவுகளில் நிறைய காணலாம். அந்த ஒற்றுமையை அங்கு சென்று பார்க்கும்போதும் நாம் கண்கூடாக பார்க்கலாம். இந்த உரையை கேட்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனைகளை மீண்டும் தூண்டும் என்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த உரையை கேட்டு பயன்பெற்று கண்டு கழியுங்கள். இதுல நாங்க இந்த ஆகஸ்ட் மாசம் லோத்தல் தோலவிரா 2 சிந்துவெளி நகரங்களுக்கு போயிட்டு வந்தோம். அதோட பயண அனுபவத்தை தான் நான் இங்க இருக்கேன். இந்த உரையில நாங்க போயிட்டு வந்த ஒரு அனுபவம், அங்க பார்த்த தொல்லியல் எச்சங்களை நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். உரைக்குள்ள போல ஐயா முன்னாடி அரசையா சொன்ன மாதிரி இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் குரூப்ல நானும் நவம்பர் 2022 என்னைக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு நானும் அதுல கலந்துக்கிட்டேன். இந்த இதுல இந்த புத்தகத்தோட இதை நிறைய சாப்டர்ஸா 10 வாரம் படிச்சோம். அப்ப படிக்கும் போது இந்த இடத்துக்குலாம் நம்ம எப்படி போயிட்டு வர முடியுமா அப்படின்றது அப்பயே அந்த உணர்வு வந்துச்சு. இந்த குழுமத்திலயும் நிறைய கலந்துரையாடல்கள் இருந்தது, இங்க எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம். அது அப்புறம் நம்ம அது போகணுன்ற ஆசை அப்பயே மனசுல வந்துருச்சு. ஆனா நடந்தது ஆகஸ்ட் 2024 தான் எனக்கு நடந்தது. சில நகரங்கள் பார்த்துட்டு வந்தோம். சிந்துவெளி நாகரிகம்னு இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே நம்ம இதை நிறைய படிச்சிருக்கோம். இதுல பார்த்தோம்னா இந்த நகரம் நாகரிகம் பார்த்தோம்னா பல லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கு, சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. இதுல நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. இந்தியால இங்க மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த சிந்து சமவெளி இந்த பிரவுன் ஷேட்ல இருக்கிறதுனா சிந்து சமவெளி நிலங்கள். இது மகாராஷ்டிரா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதுல முக்கியமான நகரங்கள்னு நம்ம பார்த்தோம்னா முக்கிய 5 நகரங்கள் பெருநகரங்கள்னு சொல்றது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கனவாரிவாலா, ராக்கிகிரி, தோலவீரா. இது 5 பெரிய நகரங்கள். இதுல 3 அவங்க பாகிஸ்தான்ல இருக்கு, 2 இந்தியால இருக்கு. இது 2 பெரிய நகரங்கள். ஆனா இப்ப குஜராத்தையே எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்ல 400க்கும் மேற்பட்ட சிந்துவெளி நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் இருக்கு, இருக்கு. மத்த ராஜஸ்தான், பஞ்சாப் அந்த மாதிரி இடங்கள்லயும் நிறைய இருக்கு. இதுல நாங்க இந்த பயணத்துல போயிட்டு வந்தது, ஆற்றுப்படை நடத்தின பயணத்துல போயிட்டு வந்தது லோத்தலும் தோலவீராவும். இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி போகணுன்ற ஆசை நிறையா. ஆனா எப்படி போறது அப்படின்றது பார்த்தோம்னா நானும் எல்லாரும் போலயும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு போலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசினேன். இந்த நிலையில இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மாணிக் சாரோட போஸ்ட் இந்த போஸ்ட்டை நான் Facebookல பார்த்தேன். அப்ப ஆற்றுப்படை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. மாணிக் சாரோட போஸ்ட்ல வால்ல இந்த போஸ்ட்டை பார்த்தேன். பார்த்த உடனே ஜூன் மாசம் அது பார்த்த உடனே இவங்களுக்கு கால் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணி அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டேன்.
ஸோ அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து இருந்ததுனால இன்ஸ்டன்ட்டா அன்னைக்கே பேமெண்ட்லாம் பண்ணி எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நாள் பயணமா போனோம். இவங்க நெறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா வந்து இவ்ளோ தூரம் போறோம். அதனால சுத்தி இருக்கிற இடங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நெறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இதுல நம்ம வந்து முக்கியமா நம்ம இந்த குரூப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது வந்து இந்த லோத்தல் ஹரப்பன் சிவிலைசேஷனும், தோலவேரா ஹரப்பன் சிவிலைசேஷனும். ஸோ இந்த 2 இதோட அனுபவத்த தான் நம்ம தொடர்ந்து பேசப் போறோம். லோக்கல்ன்றது வந்து நமக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது குஜராத்ல இருக்குன்ட்டு. நாங்க சென்னையிலருந்து அகமதாபாத்துக்கு வந்து ஃப்ளைட்ல போயிட்டோம். அங்கருந்து அகமதாபாத்லருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்க 3 நாள் அங்க தங்கியிருந்தோம். முதல் 2 நாள் மத்த இடங்கள் பார்த்தோம். 3வது நாள் வந்து லோத்தலுக்கு போனோம். இது பார்த்தோம்னா, இங்க எத்தன கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து 75லருந்து 80 கிலோமீட்டர் இருக்கு. இதுக்கு வந்து நாங்க போறதுக்கே வந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் ஆச்சு. இந்த இதுக்கு போயிட்டு அங்க வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் வந்து நெறைய இருக்குன்றனால எல்லாருமே ஆர்வமா போனோம். இந்த லோக்கல்ன்ற இடம் வந்து இங்க வந்து ஜூம் பண்ணி இங்க இந்த பிளாட்ல இந்த பிக்சர்ல வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கல்ஃப் ஆஃப் காம்பத். இதுதான் இந்த இடம் தான். இந்த இடம் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பத். இதுக்குலருந்து பக்கத்துல தான் வந்து லோத்தல் இருக்கு. சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இது சபர்மதி நதி. இது வந்து அதோட கிளை நதியான பாகவான்ற நதி. இந்த ஒரு 2 நதிக்கு இடையில தான் வந்து இந்த லோத்தல்ன்ற ஒரு ஆ அ இடம் வந்து இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து, இதுவும் சிந்துவெளி நகரம். அ நெறைய அகழாய்வு செய்யப்பட்ட நகரம். ஆனா, இந்த அகழாய்வு செய்யப்பட்டிருந்தாலும், இதுல நெறைய அகழாய்வு எச்சங்கள் வந்து இருக்கு. அது ஏன்னா கட்டடங்களா இருந்ததுனால, அந்த எச்சங்கள எங்கேயும் எடுத்துட்டு போ முடியாது. அது அப்படியே அதே இடத்துல இருக்கு. அதுதான் வந்து இங்க போய் பார்க்கணும்னா, நம்ம அத தான் போய் பார்க்க போறோம். இந்த லோக்கல்ல வந்து சைட் மியூசியமும் இருக்கு. ஆனா, நாங்க போயிருந்த சமயம் வந்து, அது வந்து இதாயிருச்சு. ரெனோவேஷன்க்காண்டி குளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்து எங்களால வந்து அந்த சைட் மியூசியம் பார்க்க முடியல. மத்தது என்னென்ன பார்த்தோமோ, அத இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. லோக்கல் தொல்லியல் ஆய்வு எப்ப பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் பார்த்தோம்னா வந்து 55லருந்து 62க்குள்ள பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது வந்து பார்த்தோம்னா வந்து, ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. அப்ப நம்மளுக்கு எது சிந்துவெளி நகரங்கள் நம்மகிட்டயும் இருக்கு அப்படின்றத வந்து, நம்ம இந்திய அரசு வந்து அதுக்கான முயற்சிகளையும் வந்து அத நிரூபிக்க இந்திய அரசு வந்து நெறைய முயற்சிகள் எடுத்தது. ஏஎஸ்ஐ நெறைய வேலை செஞ்சாங்க. அதுல வந்து திரு எஸ்.ஆர். ராவ் அவங்களோட பணி வந்து இந்த லோத்தல்ன்ற இடத்துல வந்து இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோத்தல்ன்ற இடம் வந்து முதன் முதலா வந்து அ அகழாய்வு செய்யப்பட்ட இடம் வந்து குஜராத்ல அகழாய்வு செய்யப்பட்ட இடம் வந்து இது. இது ஒரு கிராம மக்கள் தான் சொல்லி, அதுக்கப்புறம் எப்படி நம்ம கீழடி வந்து கிராம மக்களோட அ உ அ உதவியில வந்து நடந்ததோ, அதே மாதிரி லோத்தலுமே கிராம மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து அங்க போய் அவங்களோட வேலைகள்லாம் தொடங்கியிருக்காங்க. இத முன்னெடுத்து நடத்தினவர் வந்து எஸ்.ஆர். ராவ். தொடர்ந்து வந்து ஜே.பி. ஜோஷி அவர்களும், திரு ஆர்.எஸ். பிஸ்தா அவர்களும் வந்து இந்த பணிகள வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது 94க்கு அப்புறம் வந்து நெறைய பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பண்ணிட்டு வந்து இவங்களோட வரைபடம் எப்பயுமே தொல்லியல் வரைபடம் ஒண்ணு கொண்டு வருவாங்க இல்லைங்களா? அந்த வரைபடம் வந்து நம்ம பாலகிருஷ்ண ஐயா புக்ல இருக்க வரைபடத்த தான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படகுத்துறை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இது வந்து அக்ரோபோலிஸ்ன்னு சொல்ற மேல் நகரம். இது வந்து கிடங்கு, வேர்ஹவுஸ். இது வந்து லோயர் டவுன். இதெல்லாம் ஃபேக்டரி இருந்த ஏரியா. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதுல ஒரு ஆறு இங்க ஓடுன மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா, நான் வந்து இன்னைக்கு இப்ப இருக்கிற Google மேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு அங்க இல்ல. இதுக்கு வந்து நான் வரேன். ஆனா, இந்த இடம் எல்லாமே எவ்வளோ சதுர கிலோமீட்டர் இருந்தது, இல்ல எவ்வளோ ஏரியா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 17 ஏக்கர் அ அளவு இருக்க ஒரு இடம். இதுல வந்து என்ன மாரி ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து தோராயமா 2200 பிசில வந்து அ இருந்த காலகட்டத்தில இருந்த ஹரப்பர்கள் தான் இங்க வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்கள வந்து மெச்சூர் ஹரப்பன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால இங்க வந்து இருந்தவங்க எல்லாமே மெச்சூர் ஹரப்பன்ஸா தான் இருந்திருக்காங்க. அம் இதுல இருக்க ஒவ்வொரு பகுதியா நம்ம இப்ப பார்க்கலாம். அம் அங்க போறம்போதே நம்ம வெல்கம் பண்றது வந்து இந்த க இதுதான் வெல்கம் போர்டுன்றத இதையே சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா, லோத்தல் எ ஹரப்பன் போர்ட் டவுன் இதுதான் நம்மள வெல்கம் பண்ற சைன் போர்டா இருக்கு. இங்க வந்து இத ஹரப்பன் போர்ட் டவுன்னு வந்து நம்ம சொல்லும்போதே வந்து, இது வந்து அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிரும். இது வந்து ஒரு துறைமுக நகரம். அ ஒரு சிந்துவெளி நகரம், ஒரு துறைமுக நகரம். இப்ப துறைமுக நகரம்னா நெறைய வந்து கப்பல்களோ, படகுகளோ வந்து வந்துட்டு போயிருக்கணும். இங்க லோக்கல்ல வந்து நம்ம உள்ள போனோனே வந்து நம்மளோட வலது கை பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படகுத்துறை.
இந்த படகுத்துறை வந்து இது வந்து டாக்யார்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்றது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 216 மீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா வந்து 37 மீட்டர். இது வந்து இதோட நீளம், அகலம். நாங்க போன நேரத்துல வந்து பருவமழை காலம்ன்றதுனால வந்து நல்லா வந்து ஃபுல்லா வந்து தண்ணியும் இருந்தது. ஆ இதுல வந்து ம மதகும் வந்து இந்த இந்த படத்துல வந்து நான் காட்ட விரும்புனது, இதுல வந்து மதகும் இருக்கு. மதகுனா வந்து அது ஒரு ஷட்டர் மாதிரி தானே இருக்கும். அந்த ஷட்டர் போட்டுக்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து அதோட அமைப்பும் இன்றளவும் அது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இது வந்து என்ன ஒரு அ மெட்டீரியலால கட்டப்பட்டிருக்குன்னா, செங்கற்கள் தான். இங்க 2 விதமான செங்கற்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? இதுல வந்து இந்த செங்கற்கள் பார்த்தீங்கன்னா வந்து பழசு. இதுதான் வந்து அகழாய்வு செய்யப்பட்டபோது கிடைச்ச அ செ செங்கற்கள். அதாவது இந்த டாக்யார்டோட நிலைமை அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இத பாதுகாக்கணுன்றதுக்காண்டி வந்து ஏஎஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4, 5 வரி வந்து அவங்க கூடுதலா வந்து செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இல்லைன்னா அது வந்து அ அ சேம் சேதாரம் ஆகும் அப்படின்றதுனால கூடுதலா வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்ப அகழாய்வுக்கு பண்ணும்போது எல்லா விஷயமும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்ப இதுக்கு நெறைய அனுமானங்களும் வந்து இந்த இடத்துக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு இரிகேஷன் டேங்கா இருந்திருக்கலாம். இல்ல தண்ணி வசதிக்காண்டி வந்து அவங்க இது வச்சிருந்திருக்கலாம். அவங்களோட குடிநீருக்காண்டி கூட வச்சிருந்திருக்கலாம். அப்படின்லாம் சில கருத்துக்கள் நிலவிட்டு இருந்தது. ஆனா வந்து இதுல என்னன்னா க காலகட்டத்தில வந்து 2 விஷயம் வந்து பார்த்துருக்காங்க. ஒண்ணு வந்து இதுக்குள்ளேயே வந்து நங்கூரங்கள் நெறைய வந்து இந்த ஏரியாலயே வந்து இந்த டாக்யார்ட்லயே வந்து நங்கூரங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் படிமங்கள் மெரைன் ஃபாசில்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து அத வந்து ஜியாலஜிஸ்ட்ஸ் வந்து அத வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இது வந்து மெரைன் ஃபாசில்ஸ் கிடைச்சதுனாலயே வந்து இது வந்து இன்னுமே ப்ரூவ் ஆகுது. இதுக்குள்ள கடல் நீர் வந்திருக்கு. ஏன்னா கடல் நீர் வராம மெரைன் ஃபாசில்ஸ் வராது. அதனால இதுக்குள்ள கடல் நீர் கட்டாயமா வந்திருக்குன்றத வந்து ஆய்வுபூர்வமா வந்து ஜியாலஜிஸ்ட் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்ப வரைக்கும் வந்து இது படகுத்துறைன்றது எல்லாராலயும் வந்து அ ஒத்துக்கிற மாதிரி இது இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற படகுத்துறைன்னா, இங்க அப்ப பக்கத்துல எங்க ஆறு இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும்ல. அந்த வரைபடத்திலயும் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து வரைபடத்துல வந்து பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்க Google மேப்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வந்து, சபர்மதியும், பகவாவும் 2மே வேற தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இத பத்தி நெறைய பேசிக்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த குரூப்லயே நெறைய பேசிக்க ஆரம்பிச்சுட்டோம். அதுல சிலர் ஷேர் பண்ண ஆர்டிகிள்ஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா வந்து, இந்த சபர்மதி நதி வந்து இன்னைக்கு இருக்கிறதோட வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதாவது இன்னைக்கு தள்ளி போயிருக்கு. இவ்ளோ தூரம் தள்ளி போயிருக்கு. முன்னாடி வந்து லோக்கல் இருந்த காலத்துல வந்து அது 20 கிலோமீட்டர் லோக்கலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்கு. அது ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அப்ப சபர்மதி நதி வந்து இத ஒட்டி தான் ஓடியிருக்கு. அப்ப வந்து சபர்மதி நதி வந்து இதுல கடல்ல கலக்குறபோது அந்த பேசேஜ் தான் வந்து அந்த அ வாட்டர்வே வழியா தான் வந்து போட்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்கு. இந்த இதுக்கு படகுத்துறைக்கு. இது முக்கியமானது. அடுத்து வந்து லோத்தல்ல வந்து அடுத்த தொல்லியல் எச்சம் பார்த்தோம்னா வந்து நம்ம நடந்து போனோம்னா, முதல்ல நம்ம கண்ணுக்கு படுறது வந்து இந்த மேடு தான். இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில வந்து நம்ம ஹரப்பா, மொஹஞ்சதாரோன்னு சொன்னோனே நமக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட சானிடேஷனும், அவங்களோட கிரேட் பாத் அந்த மாரி ஞாபகம் வரும். லோக்கல்லயும் வந்து போனோனே நம்ம பார்க்குறது குளியல் அறைகள் தான் வந்து குளியல் அறைகள் மட்டும் இல்ல, அதுக்கு தொடர்ந்து வந்து கால்வாய்களும் இருக்கு, வாய்க்கால்களும் இருக்கு. இந்த மாரி வந்து குளியலறைகள் நெறைய அங்க பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து, இந்த வீடியோ ஒண்ணு நான் வந்து அங்க பண்ணேன். ஸோ இந்த வீடியோல இருந்து இதுல இந்த கால்வாய் வந்து எவ்வளோ நீளம்ன்றத நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ இப்ப பார்க்கலாம். அங்க போயிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா, நீளமா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல எல்லாத்தையும் வந்து பாலம் கனெக்ட் பண்ணுது பாருங்களேன். இங்க வேற எங்கேயோ இருந்து வருது. இந்த தண்ணியும் அதுல போய் சேருது. பெரிய இடத்துல போயிட்டு இங்க முக்கியமானது அடுத்து. இதுல என்ன பார்த்தீங்கன்னா வந்து, இதுவரைக்கும் ஓப்பனா இருந்த ட்ரைனேஜ் அடுத்து வந்து குளோஸ்டு ட்ரைனேஜா. ஸோ இந்த மாதிரி வந்து குளோஸ்டு ட்ரைனேஜும் வந்து அங்க வந்து நெறையா பகுதியில இருக்கு. அது போக வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மேல் நகரத்துல ஒரு வீட்டு பகுதி. அதுலருந்து வெளியில வர தண்ணியும் இந்த வாய்க்காலோட கனெக்ட் ஆகுது. அதோட கனெக்ட் ஆயி இது வந்து போயிட்டே இருக்கு. இது வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து மேல் நகரத்துல வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து போய் அது வந்து கீழ் நகரத்தோட ஜாயின் ஆகுது. கீழ் நகரம் வந்து அது ஆத்தோட வந்து போய் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த மாரி வந்து அவங்களோட ட்ரெயினேஜ் சிஸ்டம் ஹரப்பன்ஸோட ட்ரெயினேஜ் சிஸ்டம் வந்து பத்தி நெறைய வந்து நம்மளுக்கு தெரியும். அதுல வந்து அதோட ஆதாரமா வந்து லோக்கல்லயும் வந்து அவங்களோட ட்ரெயினேஜ் சிஸ்டம நம்ம பார்க்க முடியும்.
அடுத்து மேல் நகரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். மேல் நகரம்ன்றது வந்து குடித்தலைவர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும். இந்த மேல் நகரம்ன்றது வந்து இது வந்து டாக்யார்டு. இந்த டாக்யார்ட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேட்டு பகுதிய நீங்க பார்க்குறீங்க இல்லீங்களா? இந்த மேட்டு பகுதி தான் வந்து இந்த மேட்டு பகுதியில இது வந்து கிடங்கு. இதுதான் வந்து இந்த மேல் நகரம் இருக்கிறது. முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து குளியலறைகள், வடிகால் வசதியோட இருக்கு. கிணறு இருக்கு. உறை கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து ஒரு 30 மீட்டர் ஆழம் உள்ள கிணறு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிச்சன் ஏரியா. இதுல வந்து வர தண்ணி வந்து டைரக்ட்டா வெளியில போகாம, இத வந்து ஒரு செடிமென்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க இன்னும் வந்து பார்வைக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து தொல்லியல் எச்சங்கள் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க தொல்லியல் எச்சங்கள். இதுவும் இன்றைய நம்மளுக்கு பார்வைக்கு இருக்கு. அப்புறம் வந்து அ நம்ம லோக்கல்ல வந்து அடுத்து வந்து முக்கியமா வந்து பார்க்கணும்னா வந்து மணிகள் தொழிற்சாலை. இதுதான் எனக்கு ரொம்ப வந்து பிரமிப்ப குடுத்தது. கால்வாய்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிரமிப்ப குடுத்தது வந்து இந்த மணிகள் தொழிற்சாலை. இதுல இந்த சைடு இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அடித்தளம் மட்டும் இருக்கிற மாரி பார்க்குறீங்கல்ல. இது வந்து என்னன்னா, அந்த தொழிற்சாலைகளோட அறைகள். இந்த அறைகள் வந்து ஒரு 11 அறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அறையில வந்து பார்த்தோம்னா, அவங்க யூஸ் பண்ண அ உலை. அவங்க வந்து மணிகள் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண உலைகள் வந்து இன்னமும் இருக்கு. அததான் வந்து யாரும் வந்து சேதப்படுத்திறக் கூடாதுன்னு ஒரு கேஜ் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 16 சென்டிமீட்டர். அவ்வளோ 216 சென்டிமீட்டர் வந்து இந்த நீளம் இருக்கு. இதுல வந்து இது எப்படி வந்து ஒரு உலையில ஃபர்னேஸ்ல வந்து நம்ம வெளியில இருந்து காத்த தள்ளி எரிபொருள வந்து இடையில ஒரு இடத்துல போட்டுட்டு அது எரியும். அப்புறம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உருக்கணும். அந்த அமைப்பு வந்து இதுல பார்த்தீங்கன்னா, இது ஒரு இங்க ஒரு கட்டம் வரைக்கும் நீளமா இருக்கும். அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்ல தான் வந்து ஒரு இடத்துல வந்து பெரிய துளையா இருக்கிறதுல வந்து எரிபொருள் போடுற மாதிரியும், சின்ன துளைகள்ல வந்து நம்மளோட உருக்க வேண்டிய பொருள வந்து வைக்கிற மாதிரியும் அமைப்புகள் வந்து நம்ம நேரவே பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு வந்து இந்த வெறும் ஃபர்னேஸ் மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல. இந்த அகழாய்வு அப்போ வந்து 2 கிண்ணங்கள் வந்து இதுக்கு பக்கத்திலேயே வந்து எடுத்திருக்காங்க. அந்த கிண்ணங்கள்ல என்ன இருக்கு? மண் கிண்ணங்கள்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து நெறைய மணிகள் வந்து அதாவது இது வேலை பார்த்துட்டு இருக்க இடம் இல்லைங்களா? அப்போ வந்து நெறைய யூஸ் பண்ண மணிகள் வந்து அங்க வந்து ம ப சிதைஞ்ச நிலையில சிலது தூள்களா அந்த மாரி வந்து கிண்ணங்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 2 பெரிய ஜாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிகள் இருக்கிற நெறைய மணிகள் நிறைந்த 2 பெரிய ஜாடிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட மணிகள். கற்கள்லேருந்து மணிகள் மணிகளா வந்து அவங்க வந்து மணிகள்ன்றது மணி மாலையா தானே யூஸ் பண்ணாங்க. அந்த மணி மாலைகள் தேவையான வடிவமைப்புல அவங்க செஞ்ச அந்த மாரி இத வந்து இங்க நெறையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 ஜாடிகள் நெறையா வந்து அந்த நெறையா அளவுகள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெறையா மெட்டீரியல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அ அது இங்க கிடைச்சது லோக்கல்ல கிடைச்ச ஒரு முக்கியமான அகழாய்வு அ சின்னம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்நகரம். இப்ப இந்த கீழ்நகரம்ன்றது வந்து மேல் நகரம். இதுக்கு நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தது மேல் நகரத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது கீழ்நகரத்துல இருக்கு. இந்த கீழ்நகரம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எல்லா வீடுமே ஒரே மாதிரியான அமைப்பு. இது வந்து ஒரு வீடோட ஃபோட்டோ. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே அடித்தளம் எல்லாமே வந்து செங்கற்களான அடித்தளம். இந்த அடித்தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமு, இன்னொரு ரூமு, இது பாத்ரூமா இருந்திருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து இது சொல்லுவோம் இல்லைங்களா? நிலப்படி அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கும் வந்து அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலப்படி வந்து பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தாழ்வா இருக்க மாரி இருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃப்ல நான் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டேன்னு நெனச்சுட்டு வந்தேன். ஆனா, அதுல வந்து எனக்கு சரியா கேப்சர் ஆகல. ஆனா பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தோம். நிலப்படிகள்லாம் வந்து ரொம்ப தாழ்வானதாவும், மத்த இடத்துல ரொம்ப தாழ்வா இல்ல. ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வந்து தாழ்வா இருக்கிற மாரியும், மத்ததெல்லாம் வந்து ஒரே சமமான அளவுல இருக்கு. இது வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வியூ லென்த் வந்து உங்களால ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. இது பல 100 அடிகள் இருக்கிற நெறைய வீடுகள் இதுல இருக்கு. இதுல கீழ்நகரம் அப்படியே வந்து இன்னமுமே வந்து பிரிசர்வ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து லோத்தலோட கீழ்நகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல்ல அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா கிடங்கு. கிடங்கு வந்துன்னா வந்து நம்மளுக்கு படகு வருது, தொழிற்சாலை இருக்கு. அப்ப வந்து ஒண்ணு வந்து வந்த பொருள்கள வந்து பாதுகாக்கணும். படகு வழியா வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். இல்ல அங்கருந்து சில பொருள்கள கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்த பொருட்களோ, அனுப்ப வேண்டிய பொருட்களோ, அத பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? தொழிற்சாலையிலருந்து வர பொருள்கள பாதுகாக்கிற இடமாவும் இது இருந்திருக்கு. கப்பல்லருந்து வர பொருட்களை பாதுகாக்கிற இடமா இது இருந்திருக்கு. இது இந்த படத்துல வந்து நான் காட்டியிருக்கிறது வந்து என்னன்னா, இது ஒரு தரைத்தளம்.
இந்த பொண்ணு நிக்கிறதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இவன் வந்து தரைத்தளத்துல நின்டுட்டு இருக்கா. அதுவே வந்து ஒரு செங்கல் கற்களா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ம ஒரு 1 மீட்டர் அளவு வந்து இது உயரம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு அறையும் உயர்த்தி தான் கட்டியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் தெரியும். இங்கேயும் வந்து உயர்த்தி தான் இருக்குது நல்லா தெரியும். இந்த அறைகள் எல்லாமே ஒரே மாரி ஒரு அளவுல தான் இருக்கு. ஆனா இந்த அறைகள் 2 அறைக்கு நடுவுல வந்து போதுமான அளவு வந்து இடைவெளி இருக்கு. அதே சமயம் உயரமும் இருக்கு. அப்ப இடைவெளி இருந்தாலும் வந்து உங்களுக்கு காத்து போகுறதுக்கு நல்ல வசதி இருக்கும். அம் உயரம் இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு ஈரமும் ஆகாம பொருட்கள பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து வசதியாவும் இருக்கு. இந்த மாரி தான் உங்களோட கிடங்கு அமைப்பு இருக்கு. ஸோ இப்ப நெறைய விஷயங்கள் பார்த்தோம். தனித்தனியா பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து ஏஎஸ்ஐ என்னன்னா ஒரு லோக்கல் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு யூகிச்சு கன்ஜெக்ஷனல் மேப்பும் போட்டிருக்காங்க. அதுதான் இங்க. உங்களுக்கு வந்து இங்க ஆத்து வழியா வந்து உங்களுக்கு படகு வந்துருது. இங்க இருக்கிறது இந்த இப்ப தானிய கிடங்கு பார்த்தது இந்த இடம். மேல்நகரம் இந்த இடம். தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த இடம். இதுக்கு அ அடுத்து தான் வந்து அவங்களோட இடுகாடு இருக்கு. ஆனா இடுகாட்டுக்கு இப்ப எங்கள விடல. அதனால நாங்க அங்க போகவும் இல்ல. ஏன்னா அந்த ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ் நகரம் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் நகரத்துல தான் வந்து நெறைய இருக்கு. இந்த கீழ் நகரத்துல எங்கள அலோவ் பண்ணது இந்த ஏரியாவுக்கு தான் அலோவ் பண்ணாங்க. இதே மாதிரி நெறைய வந்து கி கிடங்குகள் இருந்திருக்கும் போல. அதுதான் நகரங்கள் வீடுகள் இருந்திருக்கும் போல. அததான் இங்க வந்து இது பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மேல் நகரத்துல இங்க வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுது பாருங்களேன். இதுதான் வந்து அந்த பாத்ரூம்ஸ் இருந்த இடம். குளியலறைகள் இருந்த இடம் வந்து இந்த இடம் தான். இதுலருந்து வந்து எல்லா கனெக்ஷனும் இதுல வீட்லருந்து வர தண்ணியும் இங்க வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாரி தான் வந்து நகர அமைப்பு இருந்திருக்கும். யானைகள் இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. இந்த மாரி தான் இந்த லோக்கல் நகரம் வந்து இயங்கி இருந்திருக்கும். அப்படின்றது அ தொல்லியல் வல்லுனர்களோட அ அ அ ரிச அவங்களோட ஆய்வு முடிவுகள். சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜேஓசி வந்து முன்னாடியே நான் சொன்னேன்ல, ஜேஓசி வந்து நம்ம நெறைய நாள் வந்து இந்த குரூப்ல நாங்க படிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து பார்த்தோம்னா, பாலகிருஷ்ண ஐயாவோட முக்கியமான ஆய்வு முடிவுகள்ல ஒண்ணு பார்த்தோம்னா வந்து ஹை வெஸ்ட், லோ ஈஸ்ட் டைக்கட்டாமி. அதோடது வந்து இங்க போனோனே நம்ம பார்க்க முடியுது. இங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்யார்ட்லருந்து பார்க்கும்போதே இந்த மேல் நகரம் இருந்தது. மேல் நகரத்துலருந்து கீழ் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஒரே பிக்சர்ல என்னால எடுக்க முடியல. ஆனா நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேல் மேற்கு, கீழ் கிழக்கு அந்த இது வந்து உங்களால வந்து அவர் சொன்ன அந்த டெம்ஸ் மேட்ரிக்ஸ அங்க போய் அப்படியே ஃபிட் பண்ண முடியும். டெம்ஸ்ன்றது வந்து டைரக்ஷன், எலிவேஷன், மெஷர்மென்ட், மெட்டீரியல்ஸ் அண்ட் சொசைட்டியல். ஸோ இங்க போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ஷன்லயும் உங்களுக்கு ஒத்து வரும். இதுலயும் வந்து எலிவேஷன்லயும் ஒத்து வரும். மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்றது அவங்க என்ன மாதிரி முத்திரைகள் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி மணிகள் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி வந்து மட்பாண்டங்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். இங்க கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு, சிவப்பு பானைகள் தான். ஸோ இங்கயும் அந்த மெட்டீரியல் தான் வந்து கிடைச்சிருக்கு. மணிகள் கிடைச்சிருக்கு, முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இங்க வந்து எப்படி ஹரப்பா, மொஹஞ்சதாரோக்கும் வந்து ஒற்றுமை இருந்ததுன்னு ஜான் மார்ஷல் சொன்னாரோ, அதே அங்க யூஸ் பண்ண முத்திரைகளும் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த ஹையஸ்ட், லோயஸ்ட் டைக்கட்டாமிய வந்து இங்க வந்து போனோனே வந்து நம்மளால பார்க்க முடியும். இதுல தான் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் சார் வந்து இந்த ஒரு கூற்ற வந்து தான் நெறைய விதத்துல வந்து அவர் வந்து நிரூபிச்சு, இது ஒரு திராவிட பண்பாடு அப்படின்றத நிரூபிக்காரு. அத வந்து பார்க்கும்போது வந்து அ அ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல நெறைய தொல்லியல் அ அ ஆய்வு அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 8 இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கூட இப்ப வேம்புக்கோட்டையில ரீசென்ட்டா வந்து இந்த திமில் காளை வந்து காணொளியின் வீட்ல வந்து கிடைச்சது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரிய செய்தியா, முக்கியமான செய்தியா வந்து நெறைய இடத்துல நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இங்க குஜராத்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த லாப்பிஸ் லசூலியும், கார்னிலியன் பீட்ஸ் கற்கள். அப்புறம் வந்து அகைட் கற்கள். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் நெறைய கிடைக்குது. இது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் கற்கள் அப்படியே கிடைக்கிறது. இத வந்து மணிகளா மாத்தணும்னா வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஓட்டை, ஒரு துளை வேணும் இல்லைங்களா? அந்த துளைகள தான் வந்து இந்த தொழிற்சாலைகள்ல வந்து அதுவும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குரிய கற்பனைய வச்சு இதுல நெறைய டிசைன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த மணிகள் எல்லாமே லோக்கல் அகழாய்வுல கிடைச்ச மணிகள். ஸோ இது வந்து எனக்கு Google பண்ணி நான் எடுத்த படங்கள். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத்ல கிடைக்கிற மணிகள் தான் நம்மளோட ஊர்லயும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ வந்து இங்க தொழிற்சாலையும் இருக்கு.
அப்புறம் வந்து இங்க படகும் இருக்கு. அப்படின்னா வந்து இங்க வந்து இந்த இந்த லோக்கல் நகரத்துல இருந்து நெறைய இடத்துக்கு வந்து அவங்க வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் நெறைய இடத்துக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேட் ரூட் தான் வந்து நமக்கு வந்து மெசொப்பொட்டேமியால கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஈரான் போன்ற இடமா இருக்கிறதுல கிடைக்கிறதா இருக்கட்டும், அங்க தான் வந்து மெலுகான்னு நம்மளோட இண்டஸ் வேலி பீப்பிள வந்து மெலுகா அப்படின்ற பேர்ல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படின்னு சில ஆய்வு முடிவுகள் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு இதா வந்து இந்த குஜராத் மணிகள் வந்து இருந்திருக்கு. அது தொழிற்சாலைகள்லயும் செய்யப்பட்டிருக்குன்றத வந்து நம்ம லோத்தல் நகரத்துல பார்க்க முடியும். இந்த லோத்தல் நகரம் வந்து அ 17 ஏக்கர் தான். ஆனா நெறைய விஷயங்கள அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு. இந்த உள்ளடக்கி இருக்குன்றத வந்து அங்க போய் பார்க்கும்போது வந்து பார்த்திபன் முன்னாடியே சொன்ன மாரி தான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு பிரமிப்பாவும் இருந்தது. அப்புறம் நம்ம பாலகிருஷ்ணன் சாரோட உரைகள் நெறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவரும் நெறைய இடத்துல பேசிட்டே இருக்காரு. அதோட இது வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஜேஓசி புக்கா இருக்கட்டும், இல்ல மத்த ஐராவதம் மகாதேவன் ஐயா எழுதின மாதிரி புக்ஸாவும் இருந்தாலுமே, இத பத்தி நெறைய பேசியிருக்காங்க. அதோட அதோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கு. அடுத்து நாங்க போன இடம் வந்து தோலவிரா. தோலவிரா வந்து பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்ல நாங்க ஃபர்ஸ்ட்டு 3 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் பூஜுக்கு வந்து நாங்க ட்ரெயின்ல வந்துட்டோம். ஒரு நைட் ட்ரெயின்ல வந்துட்டோம். இங்க வந்து நைட் ட்ரெயின்ல வர்றதுக்கு இது வந்து சம் 300 ஆட் கிலோமீட்டர்ஸ். இங்க பூஜ்ல நாங்க தங்கியிருந்தோம். பூஜ்ல இருந்து தோலவிரா வந்து ஒரு 100 பிளஸ் கிலோமீட்டர்ஸ். இதுக்கு நாங்க வந்து போறதுக்கே வந்து பார்த்தோம்னா, எங்களுக்கு 4 மணி நேரம் ஆயிருச்சு. அது வந்து 100 கிலோமீட்டர்ஸ்னாலும் வந்து 4 மணி நேரம் ஆயிருச்சு. அதுக்கு சில பல விஷயங்களும் இருக்கு. ஏன்னா, இங்கருந்து போகும்போது வந்து இங்க 5 நாள் பயணம்போது ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு 2 பேர தான் அந்த குரூப்ல தெரியும். தெரியும்னா, அவங்க இவங்க தான் இவங்கன்ற அளவுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் கிடையாது. ஆனா அங்க போயிட்டு வந்து பார்த்தோம்னா, 52 பேர் இருந்த குரூப்ல வந்து அந்த 3 நாள்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆயிருச்சு. ஏன்னா எல்லா நேரமும் அவங்களோட தான் இருக்கோம். பஸ்ல தான் டிராவல் பண்றோம் அப்படின்னும்போது, நல்லா எல்லாருமே பரிச்சயப்பட்டுட்டாங்க. அப்ப இங்கருந்து போகும்போது வந்து இந்த ட்ரிப் இன்னுமே என்ஜாயபிளா இருந்தது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, அகமதாபாத் வந்து அது ஒரு மெட்ரோ சிட்டி. ஒரு நெறைய வந்து வர்த்தகம் நடக்கிற இடம். அது ஒரு மெட்ரோ சிட்டி. அதனால வந்து நீங்க நல்ல டெவலப்மெண்ட் இங்க பார்க்க முடியும். நெறைய வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ வந்து இங்க நெறைய பார்க்க முடியும். ஆனா பூஜ்க்கு போயிட்டீங்கன்னா, பூஜ் வந்து குஜராத் எப்படி இருக்குமோ அப்படியே. அதாவது அந்த மக்கள் எப்படி இருப்பாங்களோ, கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து இங்க வந்து கம்மியா தான் இருந்தது. அது ஒரு வகையில நம்மள மாரி ஆட்களுக்கு அது நல்லது. ஏன்னா, அந்த மக்கள் எப்படி இயங்குறாங்க? அவங்களுக்குள்ள என்ன கலாச்சாரம் இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து பூஜ் அது ஒரு நல்ல ஒரு தளமா வந்து எங்களுக்கு அமைஞ்சது. பூஜ்ல டெவலப்மெண்ட் அவ்வளவா வந்து இல்லைன்னு நாங்க ஃபுல்லா பார்க்கல. அதனால நாங்க இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூஜ் வந்து அகமதாபாத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்து அது ஸ்மாலர் டவுனா தான் இருந்தது. ஆனாலும் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்ட்ரிக்ட். இவ்ளோ பெருசு வந்து டிஸ்ட்ரிக்ட். ஆனா டெவலப்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் திஸ் போகும்போது நாங்க நெறைய வந்து கிராமங்கள தான் நாங்க பார்த்தோம். அந்த கிராமங்கள்ல பார்க்கும்போது தான் வந்து இன்னுமே நல்லா இருந்தது. அடுத்து வந்து இங்க தோலவிரான்ற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலேண்டுக்குள்ள இருக்கு. இது வந்து காதிர் ஐலேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐலேண்டுக்கு போற வழியில தான் ரான் ஆஃப் கட்ச், ரோட் டூ ஹெவன். இத பத்தி பேசினேன்னா இந்த டாக் வேற டைரக்ஷன்ல போயிரும். ஸோ வந்து இந்த போற பாதையே ஒரு மெஸ்மரைசிங் பாதை. அடுத்து வந்து இங்க போயிட்டு வந்து இந்த ஐலேண்டுக்கு வந்து போறதுக்கு வந்து எங்களுக்கு 4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருச்சு. அங்க போயிட்டு நாங்க பார்த்தது வந்து என்னென்னன்றத அடுத்து பார்ப்போம். இதுல வந்து ஆ ஆ தோலவிரால வந்து என்னெல்லாம் தொல்லியல் அகழாய்வு நடந்திருக்குன்றத வந்து ஒரு குறிப்பா நம்ம பார்ப்போம். இது அகைன் நான் பாலகிருஷ்ணன் சாரோட புக்ல இருந்து தான் எடுத்தேன். இது வந்து தோலவிராவோட வரைபடம். இத வந்து எப்ப இத வந்து அகழாய்வு செஞ்சிருக்காங்கன்னா, இதுவும் வந்து அந்த ஒரு தேவை நம்மளுக்கு இருந்ததுனால தான் வந்து இந்த இடமுமே அகழாய்வு செய்யப்பட்டது. திரு ஜே.பி. ஜோஷி வந்து அவங்க வந்து இந்த அகழாய்வ எடுத்து நடத்தியிருக்காங்க. 67, 68ஆம் ஆண்டு வந்து அவர் எடுத்து நடத்தியிருக்காரு. அப்போ வந்து பெருசா ஒண்ணும் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்கல. ஆனா தொடர்ந்து வந்து 1989ல வந்து பிஷ்த் வந்து இந்த அகழாய்வ வந்து தொடர்ந்து எடுத்து நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் நடத்தியிருக்காரு. 16 வருஷத்துல வந்து 13 கட்ட அகழாய்வுகள் வந்து இங்க நடந்திருக்கு. இதுல வந்து தோலவீரா வந்து அவங்க தோண்ட தோண்ட கிடைச்சிருக்கும் போல. 120 ஏக்கர் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த 120 ஏக்கர் தோண்டி எடுத்ததுல பார்த்தீங்கன்னா, தோலாவீரா நகரம் எப்பலாம் இயங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா, 3000 பிசில இருந்து 1450 பிசி வரைக்குமே இந்த நகரம் இயங்கி இருந்திருக்கு. அதாவது 1500 மேற்பட்ட வருஷங்கள் வந்து இந்த நகரம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வர்த்தக நகரமா இல்ல. ஆனா வந்து ஒரு கிராமமா இன்னைக்கும் வந்து அது இருக்க தான் செய்யுது. இத சுத்தி நெறைய வீடுகள் இருக்கு. மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து விவசாயம் தான் பெரிய தொழிலா இருக்கு. மாடுகள் தான் பெரிய தொழிலா இருக்கு. ஆனா வந்து வர்த்தகம் நடக்கல.
இந்த இது வந்து இந்த தோலவிரா நகரம் வந்து பார்த்தோம்னா வந்து 3000லேருந்து 1450 பிசி வரைக்கும் நடந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா வந்து, அதாவது இதோட பூர்வக்குடிகள் இருந்ததுக்குரிய அ அ தொல்லியல் முடிவுகளும் கிடைச்சிருக்கு. மெச்சூர் ஹரப்பன்ஸோட தொல்லியல் இது கிடைச்சிருக்கு. லேட் ஹரப்பன்ஸோட தொல்லியல் எச்சங்கள் கிடைச்சிருக்கு. போஸ்ட் ஹரப்பன்ஸோட தொல்லியல் எச்சங்களும் கிடைச்சிருக்கு. ஏன்னா 120 ஏக்கர் ரொம்ப நாள் வந்து இயங்கிக்கிட்டு இருந்த நகரம்ன்றதுனால நெறைய வந்து இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துல வந்து நான் ஒண்ணு ஹைலைட் பண்ணிர்றேன். இப்ப இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்க்கா இருக்கிற ஏரியால வந்து உங்கள வந்து இந்த பிக்சர் கொஞ்சம் பேடா இருக்கு. உங்களால வந்து இத வந்து வாசிக்க முடியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னாலயும் வாசிக்க முடியல. இது என்னன்னு சொல்லிர்றேன். இது வந்து கேசல்ன்னு சொல்றாங்க. இது பெய்லின்னு சொல்றாங்க. இது வந்து இங்க வந்து கிணறும், நீர்நிலைகளும் இருக்கிற இடம். இது நடுநகரம், கீழ்நகரம். இந்த சுத்தி வர பகுதியில வந்து தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத வந்து நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்க ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு போகுது. இங்க ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு போகுது பாருங்களேன். இந்த ஆறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து மன்ஹர்ன்றாங்க. இத வந்து மன்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆறுன்னு சொல்றாங்க, ஓடைன்னும் சொல்றாங்க. அந்த விதத்துல பார்த்தோம்னா வந்து, இங்க வந்து இந்த மாரி இது வந்து இன்னைக்கும் ஐலேண்ட் தான். ஆனா வந்து அந்த காலத்திலேயே அதாவது வந்து 3000 பிசிலயுமே இது ஒரு ட்ரை ஐலேண்டா தான் இருந்திருக்கு. இதுக்கு தண்ணி பிரச்சனை அப்பயே இருந்திருக்கு. அப்ப தண்ணி பிரச்சனை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து, நெறைய நீர்நிலைகள வந்து செஞ்சிருக்காங்க. அத பார்ப்போம். தோலவீரா நகரம் வந்து போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். இந்த வழியா தான் நம்ம போற மாதிரி இருக்கும். நான் Facebookல சில போஸ்ட் எழுதியிருந்தேன். அத யாரும் வாசிச்சீங்களா என்னன்னு தெரியல. இது போகும்போதே பார்த்தா வந்து எனக்கு வந்து பார்த்தோனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆன வேர்டு ஹர் மெஜஸ்டின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அவ்ளோ பெரிய மேடு இது. அவ்ளோ பெரிய மேடு. இந்த மேட்ல இங்க வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம நடந்து போணும். நடந்து போம்போது வந்து அது ஒரு பிரமிப்போட தான் வந்து நீங்க அதுக்குள்ளேயே வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பாதையில போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாரி இது வந்து ஒரு வறட்சியான இடம். 3000 பிசிலயுமே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியுமே இது ஒரு வறட்சியான இடம் தான். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ரொம்ப வந்து நீர் நிலைகள வந்து ரொம்ப உருவாக்கியிருக்காங்க. அந்த மன்ஹர், மன்சர்ன்ற ஓடைகள், ஆறுகள்ல போற தண்ணிய வந்து இவங்க நெறைய விதத்துல தேக்கி வச்சிருக்காங்க. தேக்கி வச்சத பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த மாரி வந்து ரிசர்வாயர்ஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுல அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்ததுல வந்து 16 ரிசர்வாயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருக்கிறதுலயே பெருசு வந்து இது. இது ஒரு பகுதி தான். இது வந்து என்னன்னா போறதுக்காண்டி இத வந்து 2ஆ தடுத்து இன்னொரு பகுதி வந்து இது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா, நடந்து போறதுக்கு வந்து நெறைய வந்து படிக்கட்டுகள் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதுல நெறைய படிநிலைகள் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, இந்த இந்த இது வந்து கிணறு. இந்த கிணறு வந்து வந்து ஒரு 20 அடி வந்து ஆழம் இருக்கிற கிணறு அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளோதான் நீர தேக்கி வச்சாலும் அங்க வந்து ஊத்து வரணும் இல்லைங்களா? ஊத்து வரதுக்காட்டியும் சில ஏற்பாடுகள வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற ரிசர்வாயர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலா இந்த ரிசர்வாயர் வந்து நீங்க போனோனே மேற்கு பகுதியில இருக்குது. இந்த ரிசர்வாயர் வந்து தெற்கு பகுதியில இருக்கு. அத நீங்க போயிட்டு உங்களுக்கு கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புவீங்க. திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு திரும்புவீங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குற நீர்நிலை இது இருக்கும். இது எதுக்கு இந்த படத்த வந்து நான் முக்கியமா காட்டுறேன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நீர்நிலையும் மத்த நீர்நிலையோட அடுத்து பக்கத்துல இருக்கிறதோட கனெக்டடா இருக்கும். ஆ கனெக்டடா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து இந்த ஓட்டை வந்து என்னன்னா, இதுல தண்ணி நெறஞ்சிருச்சுன்னா, அது அடுத்ததுக்கு போகணும். அந்த மாரி வாய்க்கால்கள் வந்து உள்ளேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதோட அ ச சுத்து சுவர எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கற்களை அதாவது இத தோண்டும்போது பாறைகள் வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த பாறையே அப்படியே வந்து அ ஸ்மூத் பண்ணி விட்டுருக்காங்க. சிலது வந்து செங்கல்கள வச்சு கட்டியிருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா வந்து, அங்க கிடைச்ச கற்கள வச்சே கட்டியிருக்காங்க. இந்த மாரி வந்து அவங்க வந்து இந்த ரொம்ப வந்து கிடைச்ச பொருள ரொம்ப அ அ கிளவரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எவ்ளோ ஆழம் தோண்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதோட அடிப்பாறை பெட் ராக் கிடைக்கிறது வரைக்கும் வந்து இந்த இத வந்து தோண்டியிருக்காங்க. அந்த மாரி தான் எல்லா ரிசர்வாயரும் இருக்கு. ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த மாரி நெறைய ரிசர்வாயர்ஸ் நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த பெட் ராக் தெரியறது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த இத வச்சிருக்கேன். இங்கேயும் இந்த ரிசர்வாயர்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்துனதுலருந்து தண்ணி இதுக்கு வரதுக்கு வந்து இங்க ஒரு ஓட்ட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அடியில இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வாயர் நிறைஞ்சிருச்சுன்னா, இது வழியா வந்து இங்க மேல் பகுதியில் வழியாவும் தண்ணீர் போற மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வாயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு பகுதியில இருக்கு.
இதுலயும் பெட்ராக் தெரியற வரைக்கும் வந்து எல்லா ரிசர்வாயர்லயும் தோண்டியிருக்காங்க. நீர்நிலைகள் எல்லாத்துலயுமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இங்க கீழ மட்டும் இல்ல. நீங்க மேல் நகரத்துக்கு போனீங்கனாலுமே, அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தொட்டிகள் பார்ப்பீங்க. நீர்நிலைகள் அங்கேயும் பார்ப்பீங்க. கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இதுவும் உரைக்கிணறு தான். இதுவும் வந்து 30 அடி ஆழம் இருக்க உரைக்கிணறு தான். ஆனா வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த கிணறா இருக்கட்டும், லோத்தல்ல பார்த்த கிணறா இருக்கணும். 2லயும் நம்ம மக்கள் காசு அங்கேயும் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ பக்தி. அதுலயும் போய் காசு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அ அது முக்கியமான விஷயம் இல்ல. ஆனா இந்த இதுல வந்து தண்ணி இறைச்சு ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு கமலம் வச்சிருக்காங்க. விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இந்த கமலைன்னு வந்து இந்த இடத்த வந்து சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இறைக்கிற இடத்த வந்து கமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கயர் போட்டு இழுத்த தடங்கலுமே வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து இன்னுமே வந்து ஆ அ அந்த அவங்க அகழாய்வு பண்ணதுக்கு அப்புறமும், இத்தன வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த அ வ இத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது காலங்காலமா யூஸ் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி ஒரு அ ம த இம்ப்ரஷன்லாம் வரப்போது இல்லைங்களா? அந்த இது அந்த இது வந்து இங்க வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது வந்து ம ம மு அ இந்த கிணறோட பகுதி. இந்த பகுதிய தான் நான் இங்க ஜூம் பண்ணி போட்டுருக்கேன். இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டியில வந்து இந்த இதுல கிணறுலருந்து இறைச்சு விடுற தண்ணி தான் இந்த தொட்டிக்கு வருது. ஆனா, இந்த தொட்டியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த தொட்டிக்குள்ளேயே வந்து ஒரு குழி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குழிக்குள்ள வந்து முல்தானி மெட்டி, களிமண்ண போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இது ரொம்ப வறண்ட பகுதி. ஆனா, குளிர்ச்சியான நீர் வேணும். அப்படின்றதுக்காண்டி வந்து இவங்க வந்து முல்தானி மெட்டிய போட்டு இந்த நீர வந்து குளிர்ச்சியான நீரா வந்து எப்பயும் வச்சிருந்திருக்காங்க. இது வந்து இந்த படிக்கட்டுக்குள்ள இறங்கி இங்க போய் தண்ணி எடுக்கணும். அப்பல்லாம் மண்பாண்டங்கள் தானே இருந்திருக்கும். மண்பாண்டங்களுக்கு வந்து இது வந்து அடிப்பக்கம் வந்து இது கிடையாதுல்ல, சமதளமா இருக்காது. எல்லாமே வந்து வட்ட வடிவமா தான் இருக்கும். அப்ப அத வந்து வச்சு தண்ணி எடுக்கணுன்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து, இங்க இந்த கடைசி படியில அந்த இம்ப்ரஷன் அப்படியே இருக்கு. அதாவது ஒரு மண்பானை வைக்கிறதுக்குரிய அந்த அங்க ஒரு சர்க்கிள் ஒரு இது வந்து எம்போஸ் பண்ண மாரி, அதாவது வந்து அத எடுத்து விட்டுருக்காங்க. மண்பானை நிக்கிற மாதிரி. அந்த மாரி வந்து படிக்கட்டுகள்ல வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அங்க கிடைக்கிற கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா கற்கட்டடம் தான். இந்த கல் எல்லாமே அங்க குஜராத்ல மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே சாண்ட்ஸ்டோன்ஸ். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி கருங்கற்கள் அங்க கிடையாது. எல்லாமே சாண்ட்ஸ்டோன்ஸ் தான். இந்த சாண்ட்ஸ்டோன்ஸ் வச்சு நெறைய வந்து அவங்க அத வந்து அ அத அ பிரிட்டில்ன்றதுனால அத வந்து யூஸ் பண்ணாமலாம் இல்ல. அதையும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ராணி கி வாவ்லாம் பார்க்கும்போது, சன் டெம்பிள்லாம் பார்க்கும்போது, அது இன்னொரு டைமென்ஷன்ல ஒரு ஆச்சரியம் குடுத்தது. ஆனா சாண்ட்ஸ்டோன் தான் அங்க கிடைக்கிற கற்கள். ஆ இது வந்து நீர்நிலைகள பத்தி பார்த்தோம். தோலவிராவோட மேல் நகரம். மேல் நகரத்துல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே காட்டுன பிக்சர் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேட்டுப்பாங்கான பகுதியில இருக்கு. ஆனா, இந்த இதுல வந்து இந்த தோலவிரா பகுதி இன்னைக்குமே நம்ம பூஜ்ன்னு நமக்கு எல்லாருக்கும் சொல்லும்போதே வந்து 2001ல நடந்த பூகம்பம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா, அந்த ஒரு பூகம்பம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துதுன்னு வந்து நம்ம எல்லாருமே வந்து அத கண்கூட பார்த்துருக்கோம். இது தோலவீரா இயங்கிக்கிட்டு இருந்த நேரத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயுமே பூகம்பத்துக்கு வந்து இங்க நெறைய நடந்திருக்கு. அதனால இங்க வந்து பண்ற இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அம் அ இந்த கட்டடங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கட்டடம் வந்து இப்ப இந்த சுவரு பார்த்தீங்கன்னா வந்து செங்குத்தா அப்படியே மேல ஏறுது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லோப் தெரியுது பாருங்களேன். இந்த சுவர்ல வந்து ஒரு ஸ்லோப் தெரியுது. இந்த ஸ்லோப் எதுக்காண்டி பண்ணி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்த கைடு என்ன சொன்னாருன்னா, இது வந்து பூகம்பத்த தாங்க இதெல்லாம் உள்ள வந்து மண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே பூகம்பம் நடந்தாலும் வந்து இந்த மண்ணு தானே வந்து இதாக போகுது, அதிரப்போகுது. அந்த அதிர்வ வந்து தாங்குற மாரி இந்த அமைப்ப வந்து அப்பயே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சில மேல் நகரத்துல வந்து நெறைய வீடுகளோட எச்சங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இது வந்து ஒரு சர்க்குலரா இருக்கு பாருங்களேன். வட்ட வடிவமா இருக்கு. இந்த வட்ட வடிவமா இருக்கிற அடித்தளம் வந்து இன்னைக்குமே அங்க போயிட்டுருக்கும்போது, நாங்க வந்து பூஜ்லேருந்து தோலவீரா போம்போது நெறைய குடிசைகள் வந்து அவங்க ஊர்ல வந்து சதுரமா பண்ண மாட்டேங்கிறாங்க. வட்ட வடிவில தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு வந்து தோலவீரா அகழாய்வு செஞ்ச இடத்துலயும் கிடைச்சிருக்கு. அது தோலவீரால மேல் நகரம் வந்து 2 விதமான வீடுகள் வந்து அவங்கட்ட இருந்திருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாரி வட்ட வடிவமான வீடுகள். இன்னொன்னு சதுரமான வீடுகள். இது வந்து ரெக்டாங்கிளாவும் இருக்கலாம், ஸ்கொயராவும் இருக்கலாம். அந்த மாரி இருக்கிற வீடுகள் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அதோட அடித்தளம். இந்த மாரி வந்து அவங்க 2 இது பண்ணியிருக்காங்க. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அகழாய்வாளர்கள் தொல்லியலாளர்கள் இதெல்லாம் காலத்தால் முந்தியவை, இது காலத்தால் பிந்தியவை அப்படின்றது அவங்களோட அனுமானம். ஏன்னா, அத வந்து அவங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அப்படிதான் அத சொல்றாங்க.
இது வந்து அவங்களோட மேல் நகரத்த பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து இது மேல் நகரத்துக்கு போறதுக்கு எத்தன பாதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 பாதை இருக்கு. நாங்க வரம்போது முன்னாடி வரம்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மேற்கு பகுதிக்கு மேற்கு பகுதி வழியா உள்ள போறதுக்குரிய பாதை. இது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பாதம் வந்து எங்களுக்கு வந்த கைடு வந்து என்ன சொன்னார்ன்னா, "இந்த பாதம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்காது. ஜிக்ஸாக்கா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து நெனச்சோன உள்ள போயிறக்கூடாது." அப்படின்ற மாரி ஒரு அமைப்புல தான் இது இருக்கு அப்படின்னாரு. இத போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல. ஆ இது வந்து கிழக்கு பாதை. அதாவது நம்ம அந்த நீர்நிலைகள்லாம் முடிச்சுட்டு, நம்ம சுத்தி வந்துட்டு உள்ள ஏறும்போது வந்து இது கிழக்கு பாதை வழியா நம்ம ஏறுவோம். இது கிழக்கு பாதையோட ஒரு பகுதிய வந்து இங்க காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம பார்த்திபன் தான் இங்க நின்டுட்டு இருக்காரு. இது வந்து ம் அ க் அ வடக்கு பாதை. இந்த வடக்கு பாதை வந்து நல்ல கட்டட அமைப்போட இன்னைக்கும் இருக்கு. அ க படிகள்லாம் வந்து சாண்ட்ஸ்டோன்ல தான் செஞ்சிருக்காங்க. அந்த படிகள் எல்லாமே இன்னுமே இங்க வந்து கம்பீரமா வந்து நின்னுட்டு தான் இருக்கு. ம். இது வந்து இதோட வாயில்கள பத்தி, அதாவது அவங்களோட கேசல்க்கு போணும்னா, அவங்களோட பெய்லிக்கு போணும், மேல் நகரத்துக்கு போணும், முக்கியமான அதிகாரிகள பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த 3 வழியில வந்து எந்த வழி வேணாலும் 3 வழிகள் இருக்கு. யார் எப்படி போனாங்கன்றது வந்து இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இங்கே தோலவிராலயும் பார்த்தீங்கன்னா, மணிகள் வந்து செஞ்சிருக்காங்க. தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. ஆனா இங்க நான் காட்டியிருக்க படம் வந்து மணிகள் விக்கிற இடம். அதாவது தொலைவிரால வந்து 3 விதமான மணி மணி தொழிற்சாலைன்னும்போது வந்து ரா மெட்டீரியல்ஸோட இடத்துலருந்து வரணும். அ மணிகள் செய்யணும்னா வந்து எங்கேருந்தாவது ரா மெட்டீரியல்ஸ் வரணும். அடுத்து வந்து அத வந்து தரம் பிரிக்கணும். அத அதுதான் முதல் ரூம்ல பண்றாங்க. இந்த பிக்சர்ல நான் காட்டல. ஆனா வந்து அங்க இருக்கு. கீழ் நகரத்துல அது இருக்கு. அம் அங்க வந்து முதல் நகரத்துல வந்து முதல் இடத்துல வந்து பிரிக்கிறாங்க. தரம் பிரிக்கிறாங்க. 2வது இடத்துல வந்து மணிகள் செய்றாங்க. அதாவது ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து மணிகள் தேவையான இதுல வந்து செய்றாங்க. இங்க தான் விக்கிறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விக்கிறதுக்கு உட்கார்ந்து வந்து செஞ்ச இடம்லாமே வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இங்க உட்கார்ந்து தான் வணிகம் பண்ணியிருக்காங்க. அந்த வணிகம் பண்ண இடம் வந்து இடமுமே அப்படியே இந்த ஒரு ரூம்க்குள்ள வந்து இங்க அவங்க 2 பேரும் உட்கார்ந்து வணிகம் பண்ணத மாதிரியான இடங்களும் வந்து கிடைச்சிருக்கு. இது இது வந்து அவங்க மணிகள் தொழிற்சாலைகள் இருந்தது. அத வந்து வர்த்தகமும் பண்ணியிருக்காங்கன்றதுக்குரிய அம் தொல்லியல் எச்சமா இது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தோலவிராவோட சைன் போர்டு. தோலவிரான்னு சொல்லும்போது வந்து முக்கியமானது வந்து அந்த வடக்கு வாயில்ல இருக்கிற சைன் போர்டு தான் எல்லாருமே முக்கியமா சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து இருக்கு. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, வடக்கு வாயில்ல இருக்கு. அது கொஞ்சம் மேட்டு பகுதியில இருக்கு. ஆனாலும் ஏறி பார்த்தோம். ஏறி பார்த்தாலும் அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு கீழ கல்ல தூக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அது ஏதோ சேதாரம் நடந்திருக்குமோ என்னமோ முன்னாடி போனவங்க. அதனால இப்போ வர பார்வையாளர்களுக்கு வந்து அவங்க வந்து அத விடமாட்டேங்கிறாங்க. அத போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த சைன் போர்டு ஒரு முக்கியமான தொல்லியல் கண்டுபிடிப்பு தோலவிரால. இந்த இதுவுமே என்னன்றத இன்னும் டீகோட் பண்ணல. இந்த ஸ்கிரிப்ட்டுமே என்னன்றத இன்னும் டீகோட் பண்ணாம தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோலவிராவோட மைதானம். அதாவது வடக்கு வாசல விட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியறது இந்த மைதானம் தான். இத ஏன் வந்து நான் வந்து இதுல YouTubeல இருந்து எடுத்து போட்டுருக்கேன்னா வந்து வந்து எங்களால அந்த பிக்சர் எடுக்க முடியல. நாங்க தோலவிராக்கு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம். ஆனா தோலவிரால ஸ்பெண்ட் பண்ணது 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல 120 ஏக்கர வந்து ஃபுல்லா எங்களால பார்த்து முடிக்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர் வந்து கட்டாயமா சொல்லணுன்றதுக்காண்டி வந்து எடுத்து போட்டேன். இந்த மைதானம் இன்னைக்கும் வந்து இருக்கு. நம்ம போனோம்னா பார்க்க முடியும். மேல் மேல் நகரத்துக்கும் அ மேல் நகரத்துக்கும் இது வந்து கீழ் நகரம். இந்த மேல் நகரத்துக்கும், கீழ் நகரத்துக்கும் நடுவுல வந்து இந்த ஸ்டேடியம் இருக்கு. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்கு. அகலம் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. நீளம் வந்து 300 மீட்டர் இருக்கு. இங்க வந்து இங்க கீழ் நகரத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து இது வந்து ராஜையா ஷேர் பண்ண வீடியோ. இதுல வந்து அவர் அமித் அரோரா சார் வந்து பேசியிருப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா வந்து 3 க அதாவது ஒரு ஸ்டேடியம்னா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு வந்து இடம் வேணும் இல்லைங்களா? அந்த மாரி 3 ரோ வந்து இங்க இருந்ததா வந்து அவரோட வீடியோல இருக்கு. ஆனா நாங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தல. அதனால வந்து நாங்க பார்க்க முடியல. இதுல வந்து பார்த்தோம்னா, நெறைய வந்து செரிமனி நடந்திருக்கலாம், விளையாட்டுக்கள் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அ இது வந்து தோலவிரால ஒரு முக்கியமான பகுதி. இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் வந்து தொல்லியல் எச்சங்கள் இங்க கிடைச்சிருக்க தொல்லியல் எச்சங்கள் பார்வைக்காண்டி வச்சிருக்கிறத வந்து நம்ம இதுவரைக்கும் பேசினோம். அடுத்து அங்க இருக்கிறது அருங்காட்சியகம், சைட் மியூசியம் அது. அங்க வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்ன்னு ஒண்ணும் வச்சிருக்காங்க. அதாவது வந்து தோலவிரா வந்து ஒரு சிந்துவெளி நகரம் தானங்க. அது மாரி நெறைய சிந்துவெளி நகரங்கள் இருக்குல்ல.
அப்ப மத்த சிந்துவெளி நகரங்களையும் பத்தி நீங்க வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் போனும்போது சிந்துவெளி நாகரீகத்த பத்தி தெரிஞ்சுக்க முடியும். மத்த நகரங்கள பத்தியும் இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எனக்கு நான் மியூசியம்லயே நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால இன்டர்பிரிட்டேஷன் சென்டருக்கு நான் வந்து போகல. அதனால அந்த மியூசியம்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆம், சிந்துவெளி நாகரிகம்னு வந்து சொல்றபோது நம்ம கிடைச்ச மெட்டீரியல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எடைக்கற்கள். இந்த எடைக்கற்கள் இவ்வளோ நாளா நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா, சில கிராம்ல கிடைக்கிற எடைக்கற்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்க இந்த மியூசியம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, 5 கிலோ, 10 கிலோ இருக்க கல்லும் இருக்கு. 10 கிராம் இருக்க கல்லும் இருக்கு. சைஸ் வாரியா வந்து வந்து இங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. வகையான எல்லா அளவுலான கற்களும் வந்து இடைக்கற்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண கூர்மைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க என்ன மாரி அ ஆயுதம்ன்றது இங்க வந்து போர்ன்ற அடிப்படையில நம்ம பார்க்க வேணாம். அன்றாட வாழ்வுக்கு, அந்த தொழிற்சாலையில இருக்கிறதுக்கு, அந்த மாரி இதுல வந்து பண்றதுக்கு வந்து கூர்மைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண கல்லும் அங்க கிடைச்சிருக்கு. இத பார்த்தோன சிலருக்கு வந்து வயநாடுல இருக்க எடக்கல் கூட ஞாபகம் வரலாம். ஏன்னா அந்த அ எடக்கல் குகைகள் ஞாபகம் வரலாம். ஏன்னா அந்த குகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி வந்து செதுக்குனது வந்து அதாவது கூர்மைப்படுத்துறதுக்காண்டி அந்த குகைக்குள்ள வந்து நெறைய இந்த மாரி இம்ப்ரஷன்ஸ் பார்க்க முடியும். இது இப்ப இந்த ரீசென்ட்டா பாலாறுல கூட இந்த மாரி விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு, செய்யாறு பகுதியிலயுமே இந்த மாரி விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் அங்க வந்து அந்த மியூசியம்ல இருக்கு. இது அங்க தோலவேரால கிடைச்சது. அப்புறம் வந்து அங்க இந்த அம்மிக்கல் மாதிரி இருக்கிற இந்த கல்லும் வந்து அதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு அ அ குடும்ப ஒரு அ சமையல் அறையில பயன்படுத்தினதாவும் இருக்கலாம். இல்ல ஏதாவது மருத்துவ இதுக்காண்டி யூஸ் பண்ணதாவும் இருக்கலாம். அது என்னன்றது தெரியல. அப்புறம் அங்க வந்து முன்னாடியே சொன்ன மாரி இங்கேயும் நெறைய பானை த பானைகள் வந்து கிடைச்சிருக்கு. எல்லா அளவுலயும் பெருசாவும் இருக்கு, குட்டியாவும் இருக்கு. இத பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சைஸ் தான். இது உங்களுக்கு பிக்சர் சைஸ் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் மினியேச்சர் பாட்ரீஸ். இதுல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் ஒரு 200 எம்எல், 300 எம்எல் பிடிக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கு. இதெல்லாம் பெரிய பானைகள். ஒரு 10 லிட்டர், 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானைகள் வந்து இந்த பானைகளும் கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லா மாதிரியான இதுவும் இருக்கு. இங்க பெர்ஃபோரேட்டட் இதுவும் கிடைச்சிருக்கு. அதாவது வந்து ஓட்டைகள் இருக்கிற பானைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த இதுவுமே இங்க கிடைச்சிருக்கு. இந்த பிக்சர்ல நான் இன்க்ளூட் பண்ணல. ஆனா, இங்க தோலவேரால வந்து அதுவும் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய வந்து அ கம்பிகள் வந்து செம்பு கம்பிகளும் கிடைச்சிருக்கு. இந்த செம்பு கம்பிகள் வெவ்வேறு அ ஏன்னா மணிகள் தொழிற்சாலைகளும் நடந்திருக்கு இல்லைங்களா? அப்ப செம்பு வந்து கட்டாயமா வந்து வேணும். அதோட இதுவும் வந்து இங்க வந்து நெறையா வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த அங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து முத்திரைகள். இந்த முத்திரைகள்லாம் வந்து சின்ன சின்ன முத்திரைகள் தான். இது வந்து ஒரு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கிராஸ் 3 சென்டிமீட்டர் இல்ல 5க்கு 5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட மாதிரிகள வந்து பெருசா வந்து பண்ணி இங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதாவது அங்க அ கிடைச்ச இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ கிடைச்ச முத்திரைகள் எல்லாமே வந்து இங்க மாதிரிகள் வந்து நெறைய வந்து தயார்படுத்தி வந்து வச்சிருக்காங்க. இத இதுல பார்க்க முடியாததெல்லாம் இதுல வந்து ஒரு ஜூம்டு வெர்ஷன் மாரி இருக்கு. நம்ம நல்லா பார்த்துக்கிற மாரி வந்து அமைப்புல இங்க இருக்கு. அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. முன்னாடியே நான் சொன்னேன். இது வந்து தோலவிரா வந்து ஒரு 16 வருஷம் வந்து நடந்த ஒரு அகழாய்வு. 13 கட்டத்துல நடத்தியிருக்காங்க. அகழாய்வுன்னு சொல்லும்போதே வந்து அவங்க தொழிலாளர்களுக்கு எப்படி இருக்கும்னா, எவ்வளோ தூரம் உள்ள போறோம், எவ்வளோ ஆழமா போறோம், எவ்வளோ விரிவா போறோம் அப்படின்றது தான் அவங்களோடது இருக்கும். அப்ப அங்க பார்த்தீங்கன்னா, இவங்க போன ஆழம் பார்த்தீங்கன்னா வந்து 11 மீட்டர் வரைக்கும் அவங்க ஆழம் போயிருக்காங்க. அகலம் வந்து ஆ ம 120 ஏக்கர்ன்றத முன்னாடியே பார்த்தோம். அது 120 ஏக்கர்ன்றது மொத்த அளவு. ஆனா இந்த அளவு வந்து எவ்வளோன்றது எனக்கு தெரியல. ஆனா இங்க என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, ஆழம் போக போக வந்து வேற வேற இதுதான் கிடைக்கும் இல்லைங்களா? இங்க இங்க வாழ்ந்த மக்கள் இந்த கலர் கோட் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஸ்டேஜ் 1ன்றாங்க, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5, 6 அண்ட் 7 அந்த மாரி இருக்கு. இங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த ஸ்டேஜ்ன்னு அவங்க பிரிச்சிருக்கிறது வந்து ஒரு கலாச்சார ரீதியா தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் 1ன்றது 3000 ஆண்டுலருந்து 2900 பிசி அந்த ஆண்டுல இருந்த மக்கள். ஸ்டேஜ் 2ன்றது 2900லேருந்து 2800. அதே மாதிரி 2800லேருந்து 2500. இது எல்லாமே வந்து ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இங்க வாழ்ந்த மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூர்வ குடி மக்களா தான் இருந்திருக்காங்க. அதனால தான் இத வந்து தோலவிரா கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து அந்த பூர்வ குடி மக்கள ரவி, ஹாக்ரா
கோட் டிஜியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 அண்ட் 5 வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பன் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா 2500ல இருந்து 2000 வரைக்கும் இருந்திருக்கு. அது வந்து மெச்சூர் ஹரப்பன் பீரியட். அடுத்து லேட் ஹரப்பன்றது வந்து கிடைச்சிருக்கு 1950ல இருந்து 1800 வரைக்கும். அப்புறம் 1500ல இருந்து 1450 காலகட்டத்துல இருந்தவங்களும் இங்க இருந்திருக்காங்க. அந்த வந்து அந்த இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஹரப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹரப்பன் நாகரிகத்துக்கு அப்புறமும் அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஹரப்பன் நாகரிகம் மெச்சூர் ஹரப்பன் சொல்றது 2600ல இருந்து 1900 பிசி. அதுக்கப்புறமும் அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த படிநிலைகளை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹம், ஆஹ், நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாரோட ஸ்பீச்சஸ்ல எல்லாம் இதை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாரு. அதாவது அவர் நம்ம இந்தியால நடந்ததுலயே ராக்கிகிரி தான் வந்து ரொம்ப பெரிய அகழாய்வு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு இதை பார்க்கும் போதே வந்து அவர் சொல்றத வந்து இதுவே இவ்வளவு பிரமிப்பா இருக்குன்னா அது இன்னும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதோட தொல்லியல் ஏஎஸ்ஐ கொடுத்திருக்க வரைபடம் இப்ப நம்ம இதுல பார்த்த விஷயங்களை வந்து இதுல ரிலேட் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்றேன். இப்ப நம்ம வந்து வந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுதி வழியா வந்திருப்போம். இதுதான் நான் சொன்னேன், அந்த ஒரு பெரிய ரிசர்வாயரை 2ஆ பிரிச்சிருக்காங்க. நம்ம இடையில பாதை போட்டிருக்காங்க. அந்த பாதை வழியா நம்ம வருவோம்னு சொன்னீங்களா, அந்த ரிசர்வாயர் இது. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு திருப்பி கிழக்கு பகுதியில நம்ம போறோமா, சாரி, இது தெற்கு பகுதியில போயிட்டு இப்படி கிழக்கு பகுதிக்குள்ள வர மாதிரி இருக்கும். இங்கதான் வந்து இந்த இங்கதான் வந்து நம்ம அந்த பீட்ஸ் தொழிற்சாலை, அதாவது பீட்ஸ் விக்கிற இடம், மணிகள் விக்கிற இடம் வந்து இங்க பார்த்தோம். இங்க வந்து இங்க ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா இடுகாடும் இருக்கு, லோயர் டவுனும் இருக்கு. இது வந்து மிட் டவுன் சொல்றாங்க. இந்த இடத்துக்குலாம் எங்களுக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல. இங்க ஒரு தானிய கிடங்கும் பார்த்தோம். ஆனா இங்க போறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல. அதே மாதிரி இந்த பகுதிக்கு போறதுக்கும் எங்களுக்கு நேரம் கிடைக்கல. இதுதான் லோயர் டவுன். இந்த பகுதிக்கு போறதுக்கும் எங்களுக்கு நேரம் கிடைக்கல. நாங்க நிறைய நேரம் செலவழிச்சது வந்து இந்த மேல் பகுதியில தான் செலவழிச்சோம். இதுல வந்துட்டு இதுல உள்ள போயிட்டு இங்க வந்து சிலது உங்களுக்கு அந்த அடித்தளங்கள், அதாவது வீடுகளோட அடித்தளங்கள் காட்டினேன் இல்லைங்களா, அப்புறம் கிணறுகள்லாம் காட்டினேன் இல்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுதான் அந்த மைதானம். இந்த மைதானம் தான் வந்து மேல் நகரத்தையும் வந்து கீழ் நகரத்தையும் பிரிக்கிறது. இந்த மைதானத்துல இருந்து வழியா நம்ம திருப்பி இப்படியே வந்துற மாதிரி நாங்க வந்துட்டோம். சோ இதுதான் வந்து தொலைவிரால நாங்க பார்த்த விஷயங்கள். அடுத்து பூஜ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜ் வந்து போனோனே வந்து ஒரு தமிழ்நாடு ஃபீலிங் தான் வந்தது. ஏன்னா வந்து அங்க வந்து பூஜ்ல நாங்க ஆக்சுவலா நாங்க இங்க இங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடை வீதிக்கு போனோம். கடை வீதியில போனா அங்க வந்து குஜராத்னாலே உங்களுக்கு தெரியும், மாடுகளை வந்து மனுஷங்க மாதிரி அதுவும் சாதாரணமா நடந்துட்டு போகும். ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற ஒரு இடம்ன்றது நமக்கு தெரியும். அவங்க ஒரு வீட்டுக்கு 30 மாடு 40 மாடுன்னு வளர்க்குறாங்க. ஆனா இந்த காளைகள் பாத்தீங்கன்னா திமில் காளைகள் இன்றும் அங்க உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த திமில் காளைகள் அங்கேயும் இருக்கு. இது 2மே வந்து நாங்க வந்து ஷாப்பிங் போன இடத்துல வந்து நான் எடுத்த போட்டோ. அடுத்து வந்து வன்னி மரம். இது வந்து வன்னி மரம் போனோனேயும் வந்து தோலவிரால பார்க்கிங் பக்கத்திலேயே இருக்கிற வன்னி மரம் இது. ஆனா பூஜ்லயும் சரி, பூஜ்ல இருந்து தோலவிரா போற கடவா வழியாவும் சரி, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வன்னி மரங்கள் நிறைய இருக்கு. அங்கேயும் வேப்ப மரங்களும் நிறைய இருக்கு. கருவேல மரங்களும் நிறைய இருக்கு. சோ நீங்க அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா வந்து இது இங்க மட்டும் இல்ல, பூஜ்ல மட்டும் இல்ல. நாங்க வந்து ராணிக்கு போகும்போதும் பாத்தீங்கன்னா வந்து அது பேட்டன்ன்ற ஒரு இடத்துக்கு போனோம், டிஸ்ட்ரிக்ட் போனோம். அங்க போற வழியிலயும் நாங்க வந்து வேப்ப மரங்களை நிறைய பார்த்தோம். அந்த வேப்ப மரங்கள், வன்னி மரங்கள் வந்து குஜராத்ல இன்னைக்கும் நிறைய வந்து அங்க வந்து தானா வளர்ற மரங்கள் நிறைய வந்து அங்க இருக்கு. இந்த வன்னி மரத்தோட இது வந்து முக்கியமான அம்சம்னா இங்க எதுக்கு போட்டேன்னா, நம்ம பாலகிருஷ்ணன் சார வந்து பேசும்போது அவரோட உரைகளில் வந்து முக்கியமானது ஒண்ணு. வன்னி மரம் வந்து நம்ம ஹரப்பன் நாகரிகத்துல நிறைய அகழாய்வுகள்ல அது சீலாவே கிடைச்சிருக்கு. அதாவது நிறைய முத்திரைகள் இருக்கு. அம் திமில் காளைகள் இருக்க மாதிரி இருக்கு. அம் 2 புலிய பிடிக்கிற மாரி இருக்கு. அப்புறம் வந்து ஒரு முனிவர் தவம் பண்ற மாரி இருக்கு. யூனிகார்ன் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாரி நெறைய வந்து முத்திரைகள் கிடைச்சிருந்தாலும், வன்னி மரமும் ஒரு முத்திரை சிம்பலா வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வன்னி மரம் இன்னைக்கு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லயும் சில கோயில்கள்ல ஸ்தல மரம் வந்து வன்னி மரம் தான். அது நீங்க பார்த்திருப்பீங்க. அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது வழிபாடு நடந்துகிட்டு இருக்குன்றத. அதனால இவர் வந்து பாலகிருஷ்ணன் சார் இத எப்பயுமே வந்து ட்ரீ ஆஃப் ஹோப்ன்னு சொல்லுவாரு. அங்கேயும் அது வந்து நாங்க இறங்கி பார்க்கல. ஆனா வந்து நெறைய இடங்கள்ல இருந்தது. போற வழி எல்லாமே வந்து வன்னி மரங்கள் இருந்தது. அதே மாதிரி காங்கிரீஜ் மாடுகள்ல வந்து இன்னொரு வகையான மாடுகள் குஜராத்ல. அது பூஜ்ல வந்து நெறையாவே பார்க்க முடிஞ்சது. அகமதாபாத் சிட்டிக்குள்ள பார்க்கல. ஆனா வந்து வெளியில போக போக வந்து காங்கிரீஜ் மாடுகள் வந்து நெறைய வந்து பார்த்தோம். இந்த மாரி இப்ப வந்து மாடுகள் வந்து அ
அது பாட்டுக்கு தெரியுது. இதுக்கு மூக்கணாங்கயிறு கிடையாது. இது வண்டியில போட்டிருக்கிறதுனால வந்து மூக்கணாங்கயிறு போட்டிருக்காங்க. ஆனா இந்த மாட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கிடையாது, புடிக்கயிறு கிடையாது. அது பாட்டுக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஒண்ணோட ஒண்ணா நம்மளோட அதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த மாரி தான் வந்து போகும்போது குஜராத்தோட கலாச்சாரத்துல வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு பூஜ், தோலவிரா மாதிரியான இடங்கள் வந்து பேட்டர்ன் அந்த மாரி இடங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுவும் நம்ம ரிலேட் பண்ண முடியுது. அது நம்மள மாரி தான் அவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு மக்களோட முகங்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு தெரியிற குஜராத்தீஸ் வந்து ஒரு மாரி இருக்காங்க. அங்க போய் அங்க இருக்க மக்கள பார்த்தோம்னா, அவங்களும் கருப்பா இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட ஸ்கின் கலர் கருப்பா இருக்குன்றது வந்து அதுல வந்து நமக்கு டிஎன்ஏ ரீதியா நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஆ அந்த மாரி அதாவது நம்மள மாரி தான் இருக்காங்க. அவங்களும் பெரிய மூக்குத்தி போட்டுக்கிறாங்க. இப்ப மதுரை சைட்லாம் வந்து பாட்டிக பார்த்தீங்கன்னா, பெரிய மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அந்த மாரி பெரிய பெரிய மூக்குத்தி தான் அவங்களும் விரும்பி போடுறாங்க. அந்த மாரி நெறைய வந்து நம்மள மாரியே தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்ற அந்த கலாச்சார ஒற்றுமைகள் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதோட என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். அது பாலகிருஷ்ணன் சார் வந்து எப்பயுமே வந்து சொல்லுவாரு, இந்த இது வந்து பொது புத்திக்கு எடுத்துட்டு போணும். இந்த சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம்ன்றத வந்து பொது புத்திக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம்.